கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவர் தான் ஜஸ்டின் பீபர், வேர்ல்டோட மோஸ்ட் ஃபேமஸான சிங்கரில் ஒருத்தராக இருக்காரு. இவரோட லைஃப்பில் இவர் கடந்து வந்த பாதைகளுங்கிறது ரொம்பவுமே மோட்டிவேஷனலாக இருக்கும். இதனால இவருக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இவரோட ஒஸ்டான ஆட்டிடியூட்னு சொல்லலாம். எதனால நான் இப்படி சொல்கிறேங்கிறத வீடியோவே பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளிப்பை பார்த்துடலாம். இந்த கிளிப்பில் இவரோட ஃபேன்கள் ஒருத்தவங்க நான் அவங்கள ஹக் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு நோனு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம செகண்ட் கிளிப்பை பார்த்துடலாம். இந்த கிளிப்பில் இவர் ஒரு பில்டிங்லேருந்து வெளில வராரு. இவர் வரதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃபேன்ஸ் மீடியாஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க யாரையுமே மதிக்காம போயிடுறாரு. அப்படி போனா கூட பரவாயில்ல, இவர் அங்க ஏதோ ஒரு மிருகம் நிக்கிற மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டிட்டு போனாரு. இதை பார்த்து அங்க இருந்த மீடியாவில் உள்ள ஒருத்தர் ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறாரு. இவரை திட்டிடுறாரு. இவர் பதிலுக்கு என்னை பார்த்து என்னடா சொன்னான்னு சொல்லி அவர் அடிக்க போற ஒரு சீனை தான் இந்த கிளிப்ல இருக்கு. இப்போ நம்ம தேர்ட் கிளிப்புக்குள்ள போயிடலாம். இந்த கிளிப்ல இவர் எங்கேயோ வெளில போய்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல மீடியாவில் உள்ள ஒரு பர்சன் இவரை பார்த்துடுறாங்க. டக்குன்னு வீடியோ எடுக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. நார்மலா நம்மளே நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோவோ இல்லைன்னா ஒரு சிங்கரோ போறாங்க அப்படின்னா நம்மளே வீடியோ எடுப்போம். நார்மலான நம்மளே இப்படி வீடியோ எடுக்கிறப்ப இவர் மீடியாவில் உள்ளவர், இவருக்கு இதுதான் ஜாபே. இதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு இவர் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன பண்ணாருன்னா அவரோட காரை வச்சு அந்த பர்சனை இடிச்சு கீழே தள்ளுறாரு. இப்போ நம்ம ஃபோர்த் கிளிப்பை பார்க்கலாம். இந்த கிளிப்ல இவர் நார்மலா எங்கேயோ வெளில போய்கிட்டு இருக்காரு, நடந்து தான் போய்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட ஃபேன் ஒருத்தர் இவரை பார்த்துடுறாரு. வீடியோ ஆன் பண்ணி இவர்கிட்ட சில கொஸ்டின்ஸை கேட்கிறாரு. இவர் என்ன பண்ணிருக்கணும், ஒன்னு இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டையுமே பண்ணாம உன் மூஞ்சியா இப்படி இருக்குன்னு அவரை பார்த்து இன்சல்ட் பண்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ நம்ம ஃபிஃப்த் கிளிப்புக்குள்ள போகலாம். இந்த கிளிப்பு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கிளிப்போட ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு கிளிப். நார்மலா இவர் கார்ல வெளில போயிட்டு இருக்காரு. இந்த டைம்ல இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவரை சரௌண்ட் பண்ணிடுறாங்க. இதுல ஒருத்தர் ரொம்பவுமே ஒரு மேல கிரேஸான ஒரு ஃபேனா இருப்பாரு போல இருக்கு. இவருக்கு இவ்வளவு கிட்ட பார்த்த உடனே இவர் எப்படியாவது தொட்டு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வருது. இதனால கார்ல உள்ள விண்டோ மூலியமா இவரோட கையை உள்ள விட்டுறாரு. அவர் கையை உள்ள விட்டது தப்பு தானே ப்ரோ நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க எப்படி நினைச்சு பாருங்களேன், இப்ப தளபதி விஜய் வராரு அப்படின்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்களா? இந்த நேரத்துல நீங்க அவர் பிரைவசியை பார்ப்பேன் அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு நேரில் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த சான்ஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ண தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரி அவரே என்ன பண்றாருன்னு தெரியாம டக்குன்னு கையை உள்ள விட்டுறாரு. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா திருப்பி இவரோட கண்ணத்திலேயே குத்திடுறாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னதான் பெரிய சிங்கரா இருந்தாலும் இந்த ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க.